உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எங்கள் வீட்டில் எப்பவுமே காலைல எழுந்தோடனே கந்த சஷ்டி கவசம், சுப்ரபாதம் இது எல்லாமே போடும்போது நான் திட்டுவேன். நியூஸ் வைமா இது எதுக்குமா வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி. எல்லா மனிதர்களுக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு அடிப்படும் போது தான் கடவுள்ன்ற ஒரு விஷயமும் தெரிய வரும். அப்போ தான் ஜோதிடத்து மேலேயே நம்பிக்கை வரும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கெங்கேயோ கோயிலுக்கு போகிறேன், இந்த நம்ம எல்லைக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக போவேன். பெரிய முருகர் பக்திலாம் கிடையாது எனக்கு. கோயிலுக்குள்ளே போவேன், சாமி கும்பிடுவேன். முருகரை கும்பிட்டு வெளியில் வந்து ஏதோ ஒரு டென்ஷன் வரும், ஏதாவது ஒரு இந்த தொழில் சம்மந்தமான ஒரு டென்ஷனோ. வடபழனி முருகரை வந்து திட்டுறேன், இன்னும் போய் கும்பிடு வந்து பாரு, நீ கல் தான் அப்படின்னு திட்டிட்டு டெய்லியும் காலையிலேருந்து 4:30 6 மணி வரையும் எழுந்து குளிச்சுட்டு விடிய காலத்தில் போய் முருகரை போய் பாருங்கள் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு நாள் போகும்போது ஒரு 18 தான் போகிறேன். விடிய காலத்தில் இருந்து 4:30 மணிலேருந்து குளிச்சுட்டு இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்பேன். 3வது நாள் என் தொழில் சார்ந்த ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் என் பெரிய காசு மாட்டிகிட்டு இருந்துச்சு. எனக்கு ஊரில் இடம் ஒன்று விற்க போகிறேன், உங்கள் பணம் வந்துடும் அடுத்த மாதத்துலன்னு. எனக்கு பெரிய ஆச்சரியம், இந்த காசுலாம் வரவே வராதுன்னு நினச்சி விட்டுட்டோமே. உண்மையிலே வந்து முருகர் பெரிய அதிசயம் பண்ணார். அப்போ தான் நான் முருகரை பெருசாக நம்ப ஆரம்பித்தேன். சிவன் வேறு முருகர் வேறு கிடையாது. இந்த உலகத்திலே ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஆண்மகன், வேறு யாருமே ஆண்மகன் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு பெண் வயிற்றில் பிறந்தவர் தான், அவங்க எல்லாருமே ஒரு பெண் வயிற்றில் பிறந்தா. முருகர் மட்டும்தான் சிவன் நெட்டிலேருந்து வந்தனால அவர் தான் ஒரிஜினல் ஆண்மகன் சொல்லி கிருபானந்த வாரியரே சொல்லியிருக்காரு. ரொம்ப புகழ் வருதுன்னா அந்த புகழ் வந்து திருஷ்டியாகும். அந்த திருஷ்டினால எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது. சிறந்த உதாரணம் இப்போ நம்ம இர்ஃபான் கல்யாணம் பண்ணார் பார்த்தீங்கன்னா, பெரிய ஆடம்பரமாக பண்ணி பெரிய கண் திருஷ்டியை கொடுத்துச்சு அவருக்கு. அவ்வளோ பெரிய கண் திருஷ்டி ஆகி கடைசியில் பாருங்கள், அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10 நாளில் ஒரு விபத்து ஏற்பட்டு. இப்பயும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறேன்னா, நான் வடபழனி முருகர் கோயிலில் நான் போய் முன்னாடி உட்காந்து தரிசனம் பண்ணுற அளவுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு. இப்போ நான் எழுதி போடுவேன், ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி போடுவேன். அதில் வந்து ஒரு வாட்டி நான் முருகரையே வந்து சோதித்தேன். எனக்கு இல்லைன்னு வந்து பண்ணக்கூடாதுன்னு அது வந்துச்சு. பட் மீறி பண்ணி அது எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை கொடுச்சு. சார், சினிமாவில் வந்துட்டு ஒரு சிலர் தான் வந்துட்டு ஆன்மீகவாதியாக அறியப்படுறாங்க சார். வெளியில் தெரியாத நெத்த ஆன்மீகவாதி இருக்கார். தனுஷ் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய சிவபக்தர். அவர் எங்கே போனாலும் ஒரு சிவன் ஒரு லிங்கத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. அது ருத்ராபிஷேகம் பண்ணி ருத்ரஜபம் சொல்லி வழிபடுறாரு. மயில்சாமி விஷயத்துல நம்ம உணர வேணாமா, எப்பேற்பட்ட சிவபக்தர். சிவராத்திரி அன்னைக்கு அந்த உயிர் போயிருக்கு பாருங்கள். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஆன்மீக சேனலில் நிறைய பிரபலங்களுடைய ஆன்மீக அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க நடிகரும் தயாரிப்பாளருமான JSK கோபி அவர்கள். வாங்க பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து நிறைய பேர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நடந்த ஆன்மீக அனுபவங்களை எங்கள் கூட முதல்ல ஷேர் பண்ணிக்காங்க சார். ஆன்மீக அனுபவங்கள்ன்றது அப்படின்னு சொல்லாமல் எனக்கு ஆன்மீக அதிசயங்கள் தான் நிறைய நடந்துச்சு. ஏன்னா என் வாழ்க்கையில் முழுக்க நடந்த எல்லாமே அதிசயம்தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு பெரிய அளவு கடவுள் பக்தி கிடையாது. அது எந்த அளவுக்குன்னா, ஸ்கூல் போகும்போது பொட்டு கூட வச்சுட்டு போக மாட்டேன். கடவுள் ரொம்ப எல்லோரும் வீட்டில் சாமி கும்பிட்டா நானும் கும்பிடுவேன், அவ்வளோ. அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அம்மா சாமி பாட்டு எங்கள் வீட்டில் எப்போயுமே காலைல எழுந்தோடனே கந்த சஷ்டி கவசம், மற்ற எல்லா சுப்ரபாதம் இது எல்லாமே போடும்போது நான் திட்டுவேன். நியூஸ் வைமா இது எதுக்குமா வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி. இப்படிலாம் பேசினவன் தான் இப்போது என் வீட்டில் இன்றைக்கி காலைல எழுந்தோடனே கந்த சஷ்டி கவசம் கம்பல்சரி பாடும். அதுக்கப்புறம் மற்ற டிவைன் சம்மந்தப்பட்ட எல்லா மந்திராஸும் ப்ளே ஆகும். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து பொதுவாக வந்து ரொம்ப ஜாதகம் இந்த இது மாதிரிலாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. எல்லா மனிதர்களுக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு அடிப்படும் போது தான் கடவுள்ன்ற ஒரு விஷயமும் தெரிய வரும். அப்போ தான் ஜோதிடத்து மேலேயே நம்பிக்கை வரும். அந்த அடிப்படாத வரைக்கும் ஏதோ எல்லோரும் போகிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க, அப்படி தான். அப்போது எனக்கு 2 படம் வந்து என் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இதை கொடுத்தது. ஒன்று வந்து விஸ்வரூபம் வந்து அந்த ரிலீஸ் அப்போ விஸ்வரூபம் அப்போ நிறைய பிரச்சனை வச்சது இல்லை. சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகலை, தள்ளி போகுது. நான் இப்போ ஒரு 2 தேட்டர் அதை எடுத்து போட்டிருக்கேன். இந்த பக்கம் வட்டி ஏறிட்டே போகுது. இன்னொரு படம் வந்து தலைவா வந்து ஒரு பெரிய தொகை வந்து அப்போ அதையும் ஒரு நம்ம தேட்டர் எடுத்து போட்டிருக்கோம். ஒரு பெரிய தொகை உள்ள ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா தலைவா படத்திற்கு தடைன்னு சொல்லி எல்லா நியூஸ்லேயும் ஓடுது. ஒரு 10 நிமிஷம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன், அந்த காசு போயிருக்காது. அவரும் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணிட்டார், காசு வந்தவுடனே அந்த காசு எடுத்துகிட்டு ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் வெளில வந்து போய் இந்த நியூஸை பார்த்துட்டு போய் திரும்ப கேட்குறேன், இல்லைப்பா இப்போ தான் கொடுத்து முடித்தோம், அவர் செங்கல்பட்டு வாங்கியிருந்தார் அந்த ஏரியா. என்னடா இது இப்படி இருக்கேன்ற போது அப்போ ரொம்ப வெக்ஸாக வரேன். அப்போ காளிகாம்பாள் கோயிலுக்கு நான் அடிக்கடிக்கு போவேன். காளிகாம்பாள் கோயிலுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய சின்னதாக தொழில் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு பெரிய விஷயமா போகலான்னு சொல்லி ஒரு பெரிய படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறேன். அந்த படத்தோட ஹீரோ வந்து அதுக்கு முன்னாடி நடித்த படம் பெரிய ஹிட்டு.
இதில் ஒரு பெரிய எனக்கு இழப்பு வருது, பெரிய லாஸ். என் தகுதிக்கு அப்போ இருந்தது நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு, என்னால் சமாளிக்கவே முடியாத இழப்பு. என்னடா இது, நம்ம யாருக்கும் எதுவும் மல்லி இப்படியா நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு அப்போ தான் கொஞ்சம் அந்த ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வருது. அது எந்த அளவுக்கு நம்பிக்கை வருதுன்னா, சரி நம்ம ராசி இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றப்போ போகும்போது அப்போ சொல்ல, இந்த நேரம் உங்களுக்கு இப்படி இருக்கே, நீங்கள் அப்படி பண்ணீங்க, தப்பான காலத்தில் போய் இப்படி பண்ணிட்டீங்களானப்போ அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. இல்லை இனிமேல் அப்போது சரியாக அதுலேருந்து நான் எழுந்து வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, என் வீட்டு வடபழனி, பூர்வீகமே சென்னை தான் எங்களுக்கு. அப்போ வடபழனி கோவிலுக்கு வந்து போவேன். வடபழனி கோவிலுக்கு போவேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் இருக்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கெங்கேயோ கோயிலுக்கு போகிறேன், இந்த நம்ம எல்லைக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக போவேன். பெரிய முருகர் பக்திலாம் கிடையாது எனக்கு. போவேன், கோயிலுக்கு உள்ளே போவேன், சாமி கும்பிடுவேன். முருகரை கும்பிட்டு வெளியில் வந்து ஏதோ ஒரு டென்ஷன் வரும், ஏதாவது ஒரு இந்த தொழில் சம்மந்தமான ஒரு டென்ஷனோ, ஏதோ ஒரு இழப்போ, ஏதோ ஒரு வந்தோன்னா, என்னடா இது சாமி இப்போ தானே கும்பிட்டு வரோம், சாமி இருக்கிறது உண்மைன்னா கொஞ்சமாவது நம்ம கோயிலுக்கு வந்தோமேனு ஒரு நல்ல செய்தி வரணும்ல, வந்தோடனே ஒரு கெட்ட செய்தி தான் வருதா. இது ஒரு வாட்டி நடக்கலை, தொடர்ந்து ஒரு 4-5 வாட்டி இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போகிறேன். போயிட்டு வெளில வந்தோடனே ஒரு ஃபைனான்சியருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதமாகி, தொழில் சம்மந்தமாக ஒரு தேட்டர் வந்து நம்ம கை விட்டு போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வருது. அது எனக்கு ஃபோனில் அந்த செய்தி வந்தோடனே மனசு ரொம்ப உடைஞ்சி, அப்படியே அந்த கொடிமரத்தாண்ட இருந்து வடபழனி முருகரை வந்து திட்டுறேன். இன்னும் போய் கும்பிட வந்த பாரு, நீ கல் தான் அப்படின்னு திட்டிட்டு அப்படியே அந்த மனசு உடஞ்சிக்கிட்டே கார் பார்க்கிங் அப்படியே போகிறேன். போயிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கே போகல, ஒரு 10 நாள் கோயிலுக்கே போகல. அப்போ எனக்கு ஒருத்தர் அறிமுகமாக வர்றார். அவரோட பேர் வந்து ஜெயக்குமார். அவர் இப்போ இல்லை, உயிரோடு இல்லை. அவர் தான் எனக்கு குருவாகவே இருந்தார். அப்போது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவரை பேசும்போது அவர் என்னை கூப்பிட்டு, உங்கள் ஜாதகம் கொடுங்க கோபி அப்படின்றார். ஜாதகமா அப்படின்னு, என்ன விஷயம், இல்லை கொடுங்க அப்படின்ட்டு. அவர் எனக்கு ஜோசியம் பார்ப்பார்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஆள் ரொம்ப தேஜஸாக இருப்பார். அவர்கிட்ட போனாலே ஏதோ ஒரு பயங்கரமான மெடிடேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு. அவர்கிட்ட போனாலே ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு இது இருக்கும். எவ்வளோ பெரிய டென்ஷன் இருந்தாலும் அவர்கிட்ட போனால் கூலாக நம்ம இருப்போம். அப்போ அவர் என்ன கேட்குற, ஜாதகம் கொடுங்கன்ட்டு. என் ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு, இல்லைங்க கோப்பி, நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வமே முருகர் தான், முருகரை கும்பிட்டா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றார். நான் சொல்கிறேன், ஐயோ முருகரை வேணாம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு, இதோட நான் முருகரே கும்பிடவே மாட்டேன், இதுக்கப்புறம் வடபழனி கோயிலுக்கே நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னேன். இல்லை கோப்பி நீங்கள் போய் தான் ஆகணுன்றார். இப்படியே சொல்லிகிட்டே இருக்க சொல்ல நான் அவர்கிட்ட பேசுறதே கட் பண்ணிட்டேன். இவர் என்னடா எப்போ பார்த்தாலும் முருகரை கும்பிடுன்றாரு அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வாரம் கழித்து அவரே திரும்ப கூப்பிட்டார். நீங்கள் பாருங்க கோப்பி, தயவுசெய்து போங்க, நான் சொல்கிறேன், முருகர் தான் உங்களுக்கு எல்லாமே, நான் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்து மூலியமாக சொல்கிறேன் அப்படின்னா. இல்லை போகவே மாட்டேன்னே. அப்போ நான் சொல்கிற மாதிரி கேளுங்க, அது நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோயிலுக்கு போய் நான் நடந்துருச்சுன்னா, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு முருகர் போய் கும்பிடுங்க, முருகர் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கண்ணாரு. முதல் ஒரு வாரம் வந்து டெய்லியும் காலையில் எழுந்து 4:30 to 6 மணி வரையும் எழுந்து குளிச்சுட்டு விடிய காலத்தில் போய் முருகரை போய் பாருங்கள் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு நாள் போகும்போது ஒரு 18 தான் போகிறேன். விடிய காலத்தில் எழுந்து 4:30 மணிலேருந்து குளிச்சுட்டு இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்பேன். 2 நாள் ஆச்சு. 3வது நாள் என் தொழில் சார்ந்த ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் என் பெரிய காசு மாட்டிகிட்டு இருந்துச்சு. அவர் இப்போ கொடுப்பாரா அப்போ கொடுப்பாரான்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. 3வது நாள் நான் கோயிலுக்கு போயிட்டு வெளில வரேன். அவர் எதிரில் வரார். அவர் பேர் சுப்பிரமணியம். அவர் எதிரில் வரார். வந்து, சார் எனக்கு ஊரில் இடம் ஒன்று விற்க போகிறேன், உங்கள் பணம் வந்துடும் அடுத்த மாதத்துலன்னு. எனக்கு பெரிய ஆச்சரியம்னா, இந்த காசுலாம் வரவே வராதுன்னு நினச்சி விட்டுட்டோமே, இப்படி ஆகுதுன்னு சொல்லி அப்படியே மனசில் கொஞ்சம் ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு சரி ஒரு வாரம் போனேன். அதுக்கப்புறம் உண்மையிலே வந்து முருகர் பெரிய அதிசயம் பண்ணார். அப்போ தான் நான் முருகரை பெருசாக நம்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் முருகரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறேன். முருக பக்தர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க, சினிமாவில் யார் முருக பக்தர்கள் இருந்தால், முருகன் சம்மந்தமான எல்லா படங்கள் புத்தகங்கள்லாம் படிக்கும்போது அருணகிரிநாதரோட கந்தர் அலங்காரம் புக் வந்து எனக்கு ஒருத்தர் கொடுத்து அதில் ஒரு மந்திரத்தை படிக்க சொல்கிறார். அது வந்து, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அவர் இந்த மந்திரத்தை அதோட விஷயத்தை சொல்லாமல் வெறும் இதை படிங்கன்ட்டு மட்டும் போயிட்டார். எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் ஒரு மூலயமா, இந்த மந்திரம் உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டார். இது மாதிரி கொடுத்தார் ஒருத்தர் நண்பர் அப்படின்னா. இல்லை இது அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் அப்புறம் அர்த்தம் சொன்னதுக்கப்புறம் தான் இன்னும் ரொம்ப டீப்பாக நான் முருக பக்திக்குள்ளே போனேன். அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, எந்த முருகரை வந்து நான் திட்டிட்டு இதோட உன் கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனனோ, இன்றைக்கி நான் சென்னையில் இருந்தேன்னா முருகரை பார்க்காம எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அது காலையிலேயே சாயங்காலம் கம்பல்சரி வடபழனி கோயிலுக்கு போயிடுவேன். அந்த வடபழனி முருகர் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காரு. அந்த பாட்டோட அர்த்தம் என்ன சார்? அதோட அர்த்தம் என்னென்னா, நாள் என் செய்யும், இன்றைக்கி இந்த நாள் என்ன பண்ணிடும், வினைதான் என் செய்யும். எல்லாருக்குமே ஊழ்வினை கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும். என்னை நாடி வந்த கோல் என் செய்யும்னா, உங்களோட 9 கிரகங்கள் சுற்றி தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்குது.
9 கிரகங்கள். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும். கொடும் கூற்றுனா யமன். யமனால் என்ன பண்ணிட முடியும்? குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும். இந்த 2 விஷயத்தில் வந்து சிலம்பும் சதங்கையும் தண்டையும்ல வந்து 27 நட்சத்திரம் இருக்கு. சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும்ன்றது வந்து பிரபஞ்சத்துக்குரிய ஒரு விஷயம். இது எல்லாம் இருக்கும்போது முருகனே நம்ம கூட இருக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணிட முடியும்னா ஒரு அர்த்தம். முருகர் உன் கூட இருந்தால் இது எதுவுமே உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற ஒரு அர்த்தம். இப்போ நீங்கள் இவ்வளோ ஆன்மீகத்தில் இவ்வளோ ஈடுபாட்டோட இருக்கீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை இந்த மாதிரி ஆன்மீகத்தை ஈடுபடுத்தியிருக்கீங்களா? நிறைய. அதுக்கு முன்னாடி என்னென்னா அப்படியே ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அவர் ஜெயக்குமாரை போய் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் போகிறேன் கோவிலுக்குன்னா, அதுதான் கோபி முருகனை பிடிச்சிக்கோ விட்றாதன்னு ஒரே வார்த்தை. அப்போ ரொம்ப கெட்டியாக பிடிச்சதான் முருகரை. அது எந்த அளவுக்கு முருகர் வந்து எனக்கு பண்ணியிருக்காருன்னா, நான் போய் உட்காந்து பேசுவேன் முருகர்கிட்ட, அந்த அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு. இப்போ வந்து இந்த உட்காந்து இந்த பழம் முருகர் முன்னாடி பழம் இருக்கும், இந்த பழம் எனக்கு வேணும் முருகன்னா யாராவது ஒரு ஐயர் வந்து அந்த பழத்தை எடுத்து என் கையில் கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு முருகர் வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காரு. அப்போ வந்து என்ன சொன்னார், 48 நாள் போங்க அப்படின்னு சொன்னார். அந்த 48 நாளில் வந்து ஒரு 20 நாள் டெய்லி 4:30 மணிக்கு எழுந்துக்கணும். இப்போயும் எனக்கு அப்போ ஆன பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்குது. எனக்கு டெய்லி 4:30 மணிக்கு எழுந்து ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு முருகரை போய் பார்ப்பேன். அப்போது ஒரு 20 நாள் போயிட்டேன். 22, 23 நாள் தூங்கிட்டேன். அப்போது எனக்கு யாரோ அந்த கோவில் செக்யூரிட்டி வந்து என்னை எழுப்புறாரு, வாங்க கோயில் திறக்க போகிறாங்கன்னு. அப்போ திரும்ப ஐயோ டைம் ஆகிடுச்சேன்னு சொல்லி குளிச்சுட்டு திரும்ப வந்து கோயிலுக்கு வரேன். நான் எந்த செக்யூரிட்டி எனக்கு கனவு எழுப்பினாரோ அவரே என்னை கூப்பிட்றாரு, வாங்க திறக்க போகிறாங்க. ஏன்னா இந்த பள்ளியறை தரிசனம்னு ஒன்று இருக்குது. அந்த பள்ளியறை தரிசனமோட மகத்துவம் என்னென்னா, மற்ற எல்லா நேரத்துலையும் வந்து நீங்கள் போய் சாமியை போய் பார்க்குறீங்க. மற்ற எல்லா நேரத்துலையும் இப்போ நம்ம கோயிலுக்கு நம்ம போய் சாமியை பார்த்து வணங்குறோம். அந்த பள்ளியறை தரிசனத்துக்கு பெரிய மகத்துவம் என்னென்னா, சாமி உங்களை பார்ப்பார். இப்போ நீங்கள் தூங்கி எழுந்து என்ன மனநிலையில் இருப்பீங்க, ரொம்ப காமாக இருப்பீங்க, எந்த விஷயம் உங்கள்கிட்ட கேட்டாலும் ஃப்ரீயாக பேசுவீங்க. அந்த மாதிரி தான் இறைவனும். அந்த நைட்டு இப்போ பள்ளியறை முடிஞ்சு காலையில் பள்ளியறை விஸ்வரூபம் தரிசனம், அந்த தரையை திறக்கும் போது யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்றது அப்படி பார்த்து அவங்க என்ன கேட்குறாலும் முருகர் கண் மூடிட்டே கொடுப்பார். அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பார். அந்த மாதிரி வந்து பெரிய ஆளானவங்க எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். அப்போது இந்த முருக பக்தர்களை எப்படி இருக்கணும், என்னென்னலாம் பண்ணணும், அப்படி இருக்கும்போது நான் ஒரு விஷயத்தை கண்டது, முருக பக்தர்கள் வந்து இப்போ ரொம்ப தீவிரமான முருக பக்தர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த நான் அதை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக அருணகிரிநாதர் பேசினதையும் நான் எடுக்கிறேன். ஒரு பாடலே இருக்குது அது சம்மந்தமாக. முருக பக்தர்கள் மிஞ்சி போனால் அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் இப்போ இருக்கிற பலனோட இன்னும் அதிகமான பலன்கள் உங்களுக்கு முருகர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரியே இருக்குது. அது மட்டும் கிடையாது, முருகரும் சிவனும் வேறு இல்லைன்றதை ஒன்றே வந்து நான் அருணகிரிநாதர் பாடல் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். சிவன் வேறு முருகர் வேறு கிடையாது. இந்த உலகத்திலே ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஆண்மகன், வேறு யாருமே ஆண்மகன் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு பெண் வயிற்றில் பிறந்தவர் தான், அவங்க எல்லாருமே ஒரு பெண் வயிற்றில் பிறந்தார். முருகர் மட்டும்தான் சிவன் நெட்டிலேருந்து வந்தனால அவர் தான் ஒரிஜினல் ஆண்மகன் சொல்லி கிருபானந்த வாரியரே சொல்லியிருக்கார். ஸோ அப்போ தொடங்கின அந்த முருகர் பிடிச்சது இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் ஏதோ வகையில் எனக்கு முருகர் வந்து காட்சி கொடுத்துட்டு தான் இருக்கார், ஏதோ வகையில் அருள் புரிஞ்சுட்டு தான் இருக்கார். எந்த அளவுக்கு வந்துருக்குன்னா, இப்போது நம்ம சினிமா பிரபலங்களே வடப்பள்ளி கோயிலுக்கு போகணுன்னா ஜேஎஸ்கே கோபிக்கு ஃபோன் பண்ணலாம்ப்பா அப்படின்ற இதில் வந்து முருகர் கொண்டு வந்து வச்சுருக்காரு. நிறைய பேர் இப்போ நம்ம திரௌபதி டைரக்டர்லாம் பெரிய சிவபக்தர், அவரே இப்போ வேல் சாத்திட்டு வந்தார். ஸோ முருகர் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு கொடுப்பார். அவர்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து முருகருக்கு இருக்குது. என்னென்னா அது சிறப்புன்னு தாண்டி ஒரு பெரிய விஷயம், அது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் ஒன்ஸ் முருகரை போய் நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டெய்லியுமோ இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டியோ போய் அவரை போய் பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் அவர் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் அவர் முருகர் வந்து கோச்சிப்பார். இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய டெய்லியும் தூக்கிட்டு ஒரு நாள் தூக்கலாம் என்ன, அந்த மாதிரி தான் முருகர். ஸோ உங்களை ஆட்டோமேட்டிக்காக வர வைப்பார். அது எப்படியாவது நீங்கள் அவர் வந்து பார்த்துடணும். அதுதான் முருகர் எதிர்பார்க்குறது ஒரே விஷயம். ஓகே. இப்போ முருகர் சம்மந்தமாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஏதாவது கடவுள் பக்தி சம்மந்தமாக படம் எடுக்கிற ஐடியா? எனக்கு அந்த ஆசை இருக்குது. அது என்னோடய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அதை வடப்பள்ளி ஆண்டவர்னு ஒரு படம் எடுக்கணும். அதில் நான் கோவிலில் பார்த்த விஷயமே ஒரு 5 கதை இருக்குது. ஒரு 5 கதை அது வந்து கண் அப்படியே நடந்துச்சு. ஒருத்தர் வந்து ஒரு பணம் எங்கேயோ கொடுத்து ஏமாந்துட்டார் போல இருக்குது. அந்த பணம் ஏமாந்தவர் அந்த செக்கு வச்சுருந்தார். அந்த செக்கு எடுத்து வந்து வடப்பள்ளி முருகர்கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி கண் கூட நான் அதை பார்க்குறேன், இந்த மாதிரி நான் என்னை ஏமாற்றிட்டான் முருகா, நான் என்ன போட்டேனே தெரியல, அவன் கொடுத்த செக்கு இதை உண்டியில் போட்டுடுறேன், நீயே அவனை பார்த்துக்குன்னு போயிட்டார். 4 நாள் வந்து எப்படியோ வந்து பணத்தை கொடுத்துட்டாரு. அவர் திரும்ப வந்து அந்த விஷயத்த சொன்னார். அதே மாதிரி வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடி இருந்த இப்போ ஒரு பெரிய இயக்குனர் இருக்கார்,
அவர் பேர் சொல்ல விரும்பல, அவர் தினமும் முருகர் வந்து பார்த்தாரு, இன்றைக்கி ஒரு படம் கிடச்சி இருக்கார். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதேமாதிரி முருகர் கோவிலில் சென்னையிலேயே வந்து அதிக கல்யாணம் நடக்கிறது வந்து முருகர் கோயிலில் தான். அப்படி முருகர் கோயிலில் கல்யாணம் பண்ண ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு போய் அந்த பொண்ணு வந்து முருகர் முன்னாடி அழுது, அந்த பையன் எங்கேயோ போனவன் திரும்ப அந்த பொண்ணுக்கு தேடி திரும்ப அதே வாழ்க்கை கொடுத்தான். இந்த மாதிரி ஒரு 5 கதை இருக்குது. பழைய திருவிளையாடல்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த கந்தன் கருணை, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. ஒரு தொகுப்பா பண்ற மாதிரி. அது வடபழனியா முருகரை பற்றி மட்டும்தான் பண்ணணும்னு ஆசை. அது இப்போ வரைக்கும் முருகர் இன்னும் அருள் கொடுக்கல, கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நம்புகிறேன். சார், இது வடபழனி கோயிலுக்கு மட்டும்தான் போவீங்களா, இல்லை முருகர் கோயில் எங்கே இருந்தாலும் போகிற? எங்கே இருந்தாலும் போகுமா, பட் வடபழனி முருகர் தான். ஏன்னா இந்த முருகர் வந்து என்னென்னா, எனக்கு அப்புறம் தான் இதை பற்றி நிறைய தேட ஆரம்பிச்சேன். இப்போது வடபழனி முருகரோட சிறப்பு என்னென்னா, அண்ணாசாமி நாயக்கர்னு ஒருத்தர் தான் வந்து இந்த கோவிலை முதல்ல உருவாக்க காரணமாக இருக்கார். அவரோட ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் எடுத்து பார்த்து நான் தேடி படித்தப்போ அவங்க இப்போ எனக்கு பூர்வீகமே இதுதான். இது ஃபஸ்ட்டு வடபழனியே இது பேர் கிடையாது, புலியூர்னு சொல்லுவாங்க, கோடம்பாக்கம்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை புலியூர் கோடம்பாக்கம். புலியூர் கோடம்பாக்கம்னா நம்ம நுங்கம்பாக்கத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் சாலிகிராமம் வரைக்கும் புலியூர் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது 21 வயசு ஒருத்தர் அண்ணாசாமி நாயக்கர், அவருக்கு கடைசியில் பார்த்தா எங்கள் தாத்தாக்கு எல்லாம் சொந்தக்காரங்க முறை. அப்படி இப்படின்னு எப்படி வந்தாலும் இந்த கோயில் வந்து எங்கள் தாத்தா கட்டின கோயிலாக தான் இருந்திருக்கு. அதோட தொடர்ச்சி தான் நான் இவ்வளோ முருக பக்தியாக போய் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த கோவிலில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணி, நீங்கள் கோயிலில் ஒரு சின்ன முறைகேடு நடந்தாலும் நான் ஒரு கண்டன குரல் கொடுத்து அது மாறுற அளவுக்கு முருகர் வச்சுருக்கார். அப்போ அண்ணாசாமி நாயக்கர்னு ஒருத்தர் வந்து கடும் வயிற்று வலியில் இருக்கார், ரொம்ப பெரிய வயிற்று வலியில் இருக்கார். வடபழனியில் சிவன் கோயில் இருக்குது, வேங்கீஸ்வரர் கோவில். அதுதான் பாரம்பரியமான 2000 வருஷம் பழமை அந்த கோயில். அந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் சித்தர் யாரோ பார்த்து சொல்லியிருக்காரு, நீ திருப்பூருக்கு போ, திருப்பூருக்கு போனோன்னா வயிறு வலி சரியாயிட்டேன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து அப்போ காட்டு வழி தான், பெரிய ரோடெல்லாம் சாலை வசதிலாம் கிடையாது. அப்போது திருப்பூருக்கு போயிட்டு பாதி தூரம் போகும்போது அவருக்கு வயிறு வலி சரியாயிடுச்சு. என்னடா போய் இன்னும் நம்ம முருகரை பார்க்கவே இல்லை, பாதி தூரம் தான் வந்திருக்கோம், இப்படி நம்மளுக்கு வயிறு வலி சரியாயிடுச்சுன்னா அப்போ அவர் ரொம்ப முருக பக்தராகி திருப்பூரில் போய் முருகரை பார்த்துட்டு வந்துட்டார். வந்து பார்த்ததுக்கப்புறம் இங்கே திரும்ப யாரோ ஒரு சித்தர் அவருக்கு ஒருத்தர் சாலையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, யாருமே தராத வேண்டதில் வந்து நீ முருகனுக்கு செய்யே, அதுக்காக முருகர் காத்துட்ருக்காருன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு போல இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு, இங்கேருந்து திருத்தணி போயிருக்காரு. திருத்தணி போயிருக்கும்போது அங்கே அந்த கோயில் சுற்றி வரும்போது அவருக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கு, யாருமே தராது வேண்டும் யாரும் சொன்னாங்களேன்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுங்க, தன்னோட நாக்கை அறுத்து ஒரு வாழையில வச்சு முருகனுக்கு படைச்சிருக்காரு. அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப பதட்டமாகி இவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்படியே இவர் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க, அட்ரஸ் கண்டுபிடிச்சி இவர் கொண்டு வந்து விட்ட அப்புறம் அது வந்ததுக்கப்புறம் இவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. இவர் சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அவர் தான் அந்த முதல் சித்தர், அந்த கோயில் உருவாது காரணமானது. அப்போ அந்த வடபழனி கோயில் பக்கத்தில் நீங்கள் இப்போ போனீங்கன்னா இருக்கும் ஆதி பீடம்னு ஒன்று இருக்கும், அங்கே ஒரு பீடம் குன்றுமா இருக்கும், அது மேலே உட்காந்து இவர் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். பேர் என்ன சார்? அண்ணாசாமி நாயக்கர். அண்ணாசாமி நாயக்கர் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் பழிக்குது, சுற்றி எல்லா மக்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒன்றுமே கிடையாது, வெறும் குடிசை மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த அண்ணாசாமி நாயக்கர் பழனிக்கு போகிறார். இது நான் சொல்கிறது எல்லாமே கதை கிடையாது, உண்மையாக நடந்த விஷயம். அவர் வரலாறு புக்கில் இருக்குது. பழனிக்கு போகிறாரு. பழனிக்கு போயிருக்கும்போது பழனி மலை அடிவாரத்துலேருந்து இப்போ படி ஏறி போகும்போது ஒரு முருகர் படத்தை ரொம்ப நேரம் பார்த்துருக்காரு. அது ஒரு இஸ்லாமியரோட கடை. இந்த முருகர் படம் வாங்கினா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டு பார்த்துட்டு, காசு கிடையாது, அந்த படத்தோட வேலை அப்போ 3000 பார்த்துட்டு இவர் போயிட்டார். திரும்ப அடுத்த நாள் முருகரை பார்க்கலான்னு வரப்போ எந்த கடை வாசலில் நின்று பார்த்தாரோ அந்த கடை உரிமையாளர் வந்து, ஐயா வாங்க, நேற்று நீங்கள் இந்த மாதிரி இந்த படத்தை வந்து பார்த்துனீங்களே, முருகர் இந்த படத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என் கனவில் வந்துன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த படத்தை வாங்கிட்டு இருந்து இங்கே வச்சுருக்காரு. இப்பயும் அந்த படம் இருக்குது, அந்த பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின படம். அதனால தான் தென்பழனி தூரம் என்று வடபழனி வந்திரினாயே அவர் சொன்னார். ஏன்னா இங்கேருந்து போகிற மக்கள் பழனிக்கு போகிறது ரொம்ப தூரம், அதனால் பழனி முருகரே இங்கே வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு தரிசனம் கொடுக்குறாருன்னா இது வடபழனின்னு உருவாச்சு பேர். அந்த படம் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணாசாமி நாயக்கரோட சீடர் ரத்னசாமி செட்டியார் இருந்தார். அவர் தான் வந்து இந்த கோவில் முதல்ல உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். அந்த தூணை அமைச்சு சிலை மாதிரி ஒன்று செஞ்சார். அதுக்கப்புறம் தம்பிரான் பாக்கியலிங்க தம்பிராம சாமிகள் பெரிய கோடீஸ்வரர் வசதியானார், அவரோட சீடராக இருந்தார். அவர் தன் சைதாப்பேட்டையில் இருக்கிற எல்லா சொத்தையும் விற்று அவர் வந்ததே ஒரு பெரிய அதிசயம். அவர் வந்து சீடராக தான் இருந்தார். பட்டு அந்த இல்லற வாழ்க்கையிலேருந்து இந்த முருக பக்திக்கு உள்ளே வரலான்றப்போ அவங்க வீட்டில் யாருமே விடலை. ஒரு நாள் ரொம்ப மனசன் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் இவரை கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. கூப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் இவர் கடைக்குள்ளேயே போய் அந்த ஆள் மறைஞ்சிருக்காரு. அப்போ இவருக்கு ஞானம் வந்து தன் சொத்தெல்லாம் விற்று இந்த முருகர் கோயில் கட்டினார். அப்படி உருவானது அந்த முருகர் கோயில். ஓகே, இப்போ வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து பெரும்பாலும் பின்னாடி நடக்க போகிற விஷயங்கள் வந்துட்டு முன்னாடி கடவுள் வந்து எச்சரிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய நடந்திருக்கு. எனக்கு அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த அனுபவம் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. ஒரு இடத்துக்கு கிளம்பலான்னு சொல்லி போவேன், அது ஏதோ ஒரு தடங்கள் ஆகும், அது கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு பெரிய பாதிப்பு இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து நான் முருகர் முன்னாடி இப்பயும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறேன்னா நான் வடபழனி முருகர் கோயிலில் நான் போய் முன்னாடி உட்காந்து தரிசனம் பண்ணுற அளவுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு.
அதை வந்து நான் வந்து ஒரு எனக்கே சில டைமில் வந்து நிறைய கூட்டம் இருக்கும், நம்ம போன உடனே சாமி கும்பிட்றோமே, அந்த கூட்டத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்கலாம் நினைப்பேன். பட் சரி நம்மளுக்கு முருகர் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கான்னு நினச்சிட்டு போய்டும். அப்போ நான் எழுதி போடுவேன், ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி போடுவேன். அதில் வந்து ஒரு வாட்டி நான் முருகரையே வந்து சோதித்தேன், எனக்கு இல்லைன்னு வந்து பண்ணக்கூடாதுன்னு அது வந்துச்சு. பட் மீறி பண்ணி அது எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை கொடுத்துச்சு. அப்போ தான் அது இன்னும் ரொம்ப இப்போ வரைக்கும் அது எஸ்ன்னு வந்துச்சுன்னா அதை பண்ணுவேன். முருகர் முன்னாடி 2 சீட்டு போட்டு நானே எடுப்பேன், இல்லை யாரையும் எடுக்க சொல்லுவேன். அதில் என்ன வருதோ அதை செய்வேன். அதை மீறி ஒரு வாட்டி பண்ண போய் அதுக்கப்புறம் அது பெரிய இதாச்சு. இது மட்டும் கிடையாது, நான் ரொம்ப டீப்பாக ஆன்மீகத்தூரில் வர்றதுக்கு காரணம் வந்து கர்மான்னு ஒரு விஷயத்தை வந்து நான் தேடி கண்டுபிடிச்சேன். கர்மா, அதுக்கு முக்கிய காரணம் அர்த்தமுள்ள இந்து மதம், கண்ணதாசன் எழுதினது. அது யாரோ ஒரு மூலயமா அந்த புக்கை எனக்கு படிக்க சொல்கிறாரு. நான் அது சம்மந்தமாக தேடிட்டு இருக்கும்போது அவரோட ஆடியோ வருது, கண்ணதாசன் அவர்கள் பேசின ஆடியோ இப்பயும் நெட்டில் இருக்குது. அந்த 9 பாகங்கள் தான் என் வாழ்க்கையே மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுச்சு. அப்போ தான் நம்புகிறேன். இன்றைக்கி அதில் சூப்பராக கண்ணதாசன் ஒரு வரி சொல்லியிருப்பார், இன்றைக்கி ஒரு பாட்டிலோட நீ ரோட்டில் போட்டு போனேன்னா இவன் காலில் குத்துட்டோன்னா அந்த பாட்டிலோட உன் தலைமுறை உன் புள்ள வர வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும். அது கண்டிப்பாக அவன் காலில் தான் குத்தும். இது எவராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருப்பார். அது உண்மை. அதே மாதிரி ஆன்மீகத்தை அவ்வளோ யதார்த்தமாக சொல்லியிருந்தார். அப்போ ரொம்ப கர்மாவை பிலீவ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது ரொம்ப புகழ் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி என்னோடய குருநாதர் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனார். ஒருத்தருக்கு ரொம்ப புகழ் வருதுன்னா அந்த புகழ் வந்து திருஷ்டியாகும், அந்த திருஷ்டினால் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு சிறந்த உதாரணம் இப்போ நம்ம இர்ஃபான் கல்யாணம் பண்ணார் பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஆடம்பரமாக பண்ணி அது மிகப்பெரிய கண் திருஷ்டியை கொடுத்துச்சு அவருக்கு. அது எல்லாருமே அந்த கல்யாணத்தை பற்றி பேசினாங்க. அவ்வளோ பெரிய கண் திருஷ்டியாகி கடைசியில் பாருங்கள் அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10 நாளில் ஒரு விபத்து ஏற்பட்டு இந்த 10 நாளைக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அந்த சந்தோஷம் எல்லாம் போய் அவங்க யாராக இருந்தாலும் ஒரு உயிர் கண்ணு முன்னாடி இடிச்சிருக்கோம், இப்போ செத்துருக்காங்கன்றது ஒருத்தருங்களா, அது எவ்வளோ மன துயரப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த கண் திருஷ்டி இருக்குன்றதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். அதனால தான் எங்கள் எல்லா சினிமாக்காரனே சொல்லுவேன், கண் திருஷ்டின்றது கம்பல்சரி சார். அப்படின்னு பார்த்தா எவ்வளோ நடிகர்கள் உச்சபட்சமாக இருக்காங்க, அதெல்லாம் அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு பிரபல நடிகை பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. இங்கே சினிமாவில் இருக்கிற பிரபல தயாரிப்பாளர் எல்லாருமே வாரத்துக்கு ஒரு வாட்டி மாதத்துக்கு ஒரு வாட்டி அங்கே போய் சுற்றி போட்டு வருவாங்க. கண் திருஷ்டி நீங்கள் அது பரிகாரம் பண்ணால் தான் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுங்க. இல்லைனா இப்போ இந்த இர்ஃபானுக்கு நடந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் கொடுத்து உங்களை டைவர்ட் ஆகி ரொம்ப மனசோர்வாகிடும். எல்லாருமே உச்சபட்ச நடிகர்கள் எல்லாருமே வீட்டில் சுற்றி போட்டுட்டு தான் இருக்காங்க. ரஜினி சாரே எடுத்துங்க, எங்கே போயிட்டு வந்தாலும் அவங்க சுற்றி போட்டு தான் உள்ளே போவாங்க. அந்த நடிகை இப்போ வரைக்கும் எப்போ சென்னை வந்தாலும் சரி, இதே மாதிரி எங்கேயாவது ஷூட்டிங் போகிறாலும் அங்கே போயிட்டு சுற்றி போட்டு வேண்டுதல் பண்ணிட்டு தான் போவாங்க. ஓகே சார், பேசும்போது கர்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. ஸோ கர்மா வந்து உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு சார்? பெருசாக மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் வந்து ஒரு சில பேர்கிட்ட சில விஷயங்கள் வந்து பொய் சொல்லியிருக்கேன். அந்த பொய் வந்து யார் மூலியமோ எனக்கு வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு, அதை கண் கூட பார்த்தேன். அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, சினிமாலேயும் இருக்குது, அரசியலையும் இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ முருக பக்தராக இருக்கீங்களா, உங்களை பார்த்து யாராவது கிண்டல் பண்ணியிருக்காங்களா, என்ன எப்படி சாமி கும்பிட்டு இருக்கீங்க? ஆமாம், பொதுவாகவே வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. என்னோட குருநாதர் சொல்லியிருக்காரு, யாராவது உங்ககிட்ட வந்து என்னப்பா நீ இவ்வளோ கோயிலுக்கு போறியே, உன்னால் மட்டும் எப்படி போக முடியும்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட பேசுறதே குறைச்சிருன்னு சொன்னார். அதனால் யாராவது என்கிட்ட அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களால் மட்டும் எப்படிங்க போக முடியும்னுவாங்க. அப்படி சொல்கிற ஆட்கள்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சை கட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகணுன்றது நினைப்பு கிடையாது, இறைவன் நம்மளை அழைக்கிறாரு. அதுதான் அது. முருக பக்தராக இருக்கும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. கிண்டல் பண்ணவங்களே இப்போ பெரிய முருக பக்தராக என் கூட வராங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ அந்த முருக பக்தர்னும் போது அந்த அழகு குத்தி காவடி எடுத்து அந்த மாதிரி வேண்டுதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, பண்ணதில்லை. அதெல்லாம் பண்ணதில்லை. இன்னும் அதுக்கு முருகர் நம்ம உத்தரவு கொடுக்கல. ஓகே பாதி இன்னொன்றுங்க, நம்ம கையில் எதுவுமே கிடையாது. இறைவன் இப்போது நான் வந்து முருகர்கிட்ட போங்க திடீர்னுட்டு இப்போது ராஜாலங்கார ட்ரெஸ் முருகருக்கு சாத்துன்னு வேண்டிகிட்டே இருப்பேன். ஒரு வேண்டுதல் நிறைவேறும், டக்குன்னு வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து போய் சாத்திடுவேன். அந்த மாதிரி இப்போது ராஜாலங்காரம் வேண்டுதல் அது நான் எப்படி பார்க்குறேன்னா, முருகர் தனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கிறாரு. ஓகே எல்லா தெய்வங்களும் தனக்கு என்ன வேணுமோ பக்தர்கள் மூலம் கேட்டு வாங்கி லட்சத்தில் ஒருத்தர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இன்றைக்கி வந்து லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காருன்னா எத்தனையோ பேர் இருக்கான் உலகத்தில். ஏன் அவரை மட்டும் தேர்ந்தெடுத்து அவருக்கு இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை கொடுத்து அந்த பொருளாதாரம் மூலயமா நீ இத்தனை பேருக்கு படிப்பு கொடு, இத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடு, இத்தனை பேருக்கு உயிரை கொடுன்னு சொல்லியிருங்கன்னா அதுதான். இப்போ லாரன்ஸ் மாஸ்டரில் மிகப்பெரிய தெய்வ பிறப்பு தான். என்ன என் வகையில் பார்த்தா அவரும் பெரிய முருக பக்தர். அவர் வீட்டில் அவ்வளோ பெரிய முருகர் சிலை இருக்குது. ராகவேந்திரா அவரே பெரிய அதிசயம் நடந்திருக்கு. அந்த ராகவேந்திரா கோயில் எப்படி கட்டணுன்னு அவர் சொன்னப்போ மெய் சிலுத்து போனேன். இப்போ காலபைரவர் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்காங்க. சார், நீங்கள் முருக பக்தராக இருக்கும்போது கடவுள் முருகனே வந்து வேறு யாராவது ரூபத்தில் வந்து உங்ககிட்ட கனவுல பேசியிருக்காரா? நடந்திருக்கு. அதான் அந்த பள்ளியறைக்கு போனப்போ வந்து கூப்பிட்டது. ஒரு வாட்டி வந்து கையில் பெரிய வேலோட முருகர் வந்து நிற்கிற மாதிரி, இவ்வளோ தான் தெரிஞ்சுது எனக்கு. பெரிய வேலு, அது வேலை எடுத்து இப்படி
இதை வந்து அப்போ நான் வந்து ஒரு வழக்கில் வந்து எனக்கு அது வெற்றி கிடச்சிது. அப்போ என்னோடய குருநாதர் கேட்ட இப்படி வந்தோன்னா இல்லை எதிரிகள் வந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பொதுவாக எங்கள் அம்மாவுக்கு ஒரு இது இருக்குது சின்ன வயசுலேருந்தே. வீட்டில் ஏதாவது ஒரு துர்மரணம் ஏன்னா துர்சம்பம் நடக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க. அதே இது எனக்கும் தெரியும். இப்போ யாராவது ஒருத்தர் பார்த்தேன்னா ஒரு வீட்டுக்கு போனாலே நான் சொல்லிடுவேங்க, ரொம்ப நெகட்டிவ் இருக்குது, இந்த வீட்டில் இப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சொல்ல வரும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இறப்பு சம்பவம் ஏதாவது வரப்போகுது எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் அப்படின்னா அது எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக கும்பகோணத்துக்கு திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. அந்த கோயிலுக்கு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. ஏன்னா அது மிகப்பெரிய ஊழ் வினையும் கர்ம வினையும் தீக்கிற கோயில். அது தீர்ற அளவுக்கு நம்ம விதி இருந்தால் அந்த கோயிலுக்கே போக முடியும். ஃபஸ்ட் டைம் போகிறதுக்கு பிளான் பண்ணுறது எங்கள் பெரியம்மா இருந்துட்டாங்க. எனக்கு தெரியாது, காலையில் எல்லாம் கிளம்பி போகிறப்போ எங்கள் பெரியம்மா இருந்துட்டாங்க. 2வது நாள் ட்ரைப்பு பிளான் பண்ணும்போது எங்கள் மாமனார் இருந்துட்டார். அது மாதிரி ஒரு 4 வாட்டி நடந்து அதுக்கப்புறம் 5வது வாட்டி போகும்போது எனக்கு அங்கே போய் உடம்பு சரியாமல் போய் ரொம்ப சிக்காகி கிட்டத்தட்ட ஒரு 100 டிகிரி ஜுரத்தில் தான் அந்த கோயிலுக்கு உள்ளே போய்ட்டு நிம்மதியாக சாமியை கும்பிட முடியாத அளவுக்கு ஆச்சு. ஸோ இது வந்து நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போகணுன்னாலே அது ஏதோ உங்கள் குடும்பத்தில் பூர்வ புண்ணிய கர்மா நல்லா இருந்தால் மட்டும்தான் போக முடியும். உங்கள் குலதெய்வம் என்ன சார்? பொன்னியம்மன். நாங்கள் சாலிகிராமத்தில் இருக்காங்க. அதுதான் குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறீங்களா? குலதெய்வ வழிபாடு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப கண் கூட பார்த்து உணர்வான். இப்போ என் வாழ்க்கை நடந்த எல்லாமே நான் உணர்ந்த சம்பவம் தான். யாரோ சொல்லி யாரோ எனக்கு கிடையாது. இப்போ குலதெய்வம்ன்றது என்னன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ ஒரு ரூமில் வந்து சிவன், முருகர், பார்வதி, இது எல்லா மகாலட்சுமி எல்லாரும் இருக்காங்கல்ல, அந்த ரூமோட கதவு தான் குலதெய்வம். உங்களுக்கு அந்த குலதெய்வ கதவு திறந்தால் தான் இவங்களோட அருளே கிடைக்கும். நீங்கள் அது குலதெய்வத்தை கும்பிடாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய டக்கர் அடித்து நீங்கள் ஒரு 50 கோயில் கட்டினா கூட அந்த அருள் கிடையாது. குலதெய்வம் உங்களுக்கு வழிவிட்டால் தான் உங்களோட அந்த நீங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்களோட இதே கிடைக்கும். அதனால் இப்போ வரைக்கும் நான் குலதெய்வத்தை காலையில் கும்பிட்டு தான் வருவேன். அது என்ன இருந்தாலும் அதை மாறவே மாட்டேன். எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்கிறேன், உங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் தேடி கும்பிடுங்க. அப்படின்னா குலதெய்வத்துக்கு உண்டான மந்திரங்கள் இருக்குது. உங்களுக்கு குலதெய்வமே தெரியலனா கூட அதுக்குண்டான மந்திரங்கள் இருக்குது. அதை படித்து நீங்கள் வேண்டிங்கன்னா எந்த காரியம் செஞ்சாலும் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு செய்யுங்க, அது கண்டிப்பாக வெற்றியாகும். சார், சினிமாவில் வந்துட்டு ஒரு சிலர் தான் வந்துட்டு ஆன்மீகவாதியாக அறியப்படுறாங்க சார். வெளியில் தெரியாத நெத்த ஆன்மீகவாதி இருக்காங்க. எக்கச்சக்கமாக சினிமா பிரபலங்கள். தனுஷ் சார் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய சிவபக்தர். இப்பயே அவர் பாருங்கள், அவர் சித்தர் மாதிரி தான் மாறிட்டே வர்றாரு. அந்த காவி துண்டை போட்டு ருத்ராட்ச மாலை போட்டு அவர் எங்கே போனாலும் ஒரு சிவன் ஒரு லிங்கத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கு ருத்ராபிஷேகம் பண்ணி ருத்ரஜபம் சொல்லி வழிபடுறாரு. நிறைய பேருக்கு இப்போ மயில்சாமிலாம் எடுத்துங்க, மயில்சாமி விஷயத்துல நம்ம உணர வேணாமா? எப்பேற்பட்ட சிவபக்தர், சிவராத்திரி அன்னைக்கு அந்த உயிர் போயிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக கண் முன்னாடி இந்த ஆக்சுவலாங்க மொத்தம் 4 யுகம்: திரேதா யுகம், துவாபர யுகம், கிருத யுகம், கலியுகம். இந்த 3 கலியுகத்தை விட்டுருங்க. 3 யுகங்கள்லேயும் வந்து மனிதர்கள் வந்து தெய்வங்களை பார்த்தாங்க நேரடியாகவே. தெய்வங்களும் மனிதர்களோட வாழ்ந்துருக்காங்க. ஆனால் கலியுகத்தில் வந்து தெய்வத்தை உணர தான் முடியும், பார்க்கவே முடியாது. அதை உணர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உணர்ந்துட்டா நீங்கள் அப்படியே பிடிச்சி போக வேண்டியது தான். நம்ம சாமியே கூப்பிட்டுட்ருக்கோம், அதனால் நம்மளுக்கு கெடுதலே நடக்காது அப்படின்னு நினைக்கவும் கூடாது. நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்கல, உங்களுக்கு கெடுதல் நடக்காது. நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு பாவ செயல்களை செஞ்சுட்டு அப்படி இருந்தால் அதுக்கு பெரிய உதாரணம் சொல்கிறேங்க. அது இந்த நிகழ்ச்சியில் மூலயமா சொல்கிறேன். முருகர் எவ்வளோ சிறந்தவன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். முருக பக்தர் கெட்டது பண்ணால் அதுக்கு என்ன முருகர் தண்டனை கொடுப்பான்றதுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன தண்டனை கொடுக்குன்னு சொல்கிறேன். சரணபவன் ஹோட்டல் உரிமையாளர் அவரை மாதிரி ஒரு முருக பக்தி யாருமே கிடையாது. நானும் அவர் முருகர்கிட்ட உட்காந்து பேசுகிறத பார்த்துருக்கேன். வடப்பள்ளி முருகர் முன்னாடி வந்து உட்காந்தாருன்னா பேசுவார் முருகர்கிட்டயே. அப்பேற்பட்ட முருக பக்தர். முருகருக்கு அவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்காரு, அவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்போ அவர் இறந்தப்போ என்னோடய நண்பருக்கு எனக்கு ஒரு பெரிய வாக்குவாதம் ஆச்சு. என்னடா இவ்வளோ பெரிய முருக பக்தர் கட்சியில் முருகன் கை விட்டாரே, இந்த மாதிரி அசிங்கப்பட்டு செத்தாரேன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னென்னா அவர் அவ்வளோ பெரிய முருக பக்தராக இருந்ததுனால தான் அவர் ஒரு நாள் கூட ஜெயிலுக்கே போகவிடலை. அவர் ஜெயிலுக்கே போகல, கடைசி வரைக்கும் ஜெயிலுக்கே போகல, ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். ஆனால் நீங்கள் முருக பக்தராக இருந்தாலும் ஒரு பெண் விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய கொலை செய்கிற அளவுக்கு போய் ஒரு உயிரே போச்சு இல்லை, அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்கணும் தான் அந்த ஜீவஜோதி அவர்கள் மூலயமா அந்த வழக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம், இவ்வளோ பெரிய இதாகி. ஆனால் அவ்வளோ பெரிய அசிங்கம் போட்டாலும் இன்றைக்கி வரைக்கும் அந்த சரணபவனோட குவாலிட்டி குறையிலே, எங்கேயுமே கூட்டம் குறையிலே, யாரும் புறக்கணிக்கலையே. ஸோ அதான் முருக பக்தராக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் முருகர் கேட்குறதுக்கு மேலே கொடுப்பாருன்றது நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. முருக பக்தர்கள் தாண்டி எல்லாருக்குமே ஒரு கோவில் இருக்கும். அது நம்மளுக்கு எந்த சாமி ஃபஸ்ட்டு வணங்கணுமோன்னு தெரிஞ்சுட்டு உங்கள் ஜோதிடர்கள் மூலயமாவோ இல்லை உங்கள் குரு மூலயமாவோ எந்த சாமியை வணங்கினா நம்மளுக்கு முன்னேற்றம் தெரிஞ்சுட்டு கோயிலுக்கு போங்க. எல்லாருமே போகிறாங்கன்னு சொல்லி எல்லா கோயிலுக்கும் நீங்கள் போகிறதுனால எந்த ஒரு இதுவும் வராது. அது வந்து நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. இப்போது நிறைய பிரபலங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சாமி தான் வரும்னு சொல்லி அவங்க அந்த சாமியை மட்டும் பிடிச்சி மேலே வந்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க.
ஓகே அது வந்து இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் சொல்லிக்கிறேன். சார் உங்களுக்கு முருகன் கோயில் கட்டணும் அப்படின்னு ஏதாவது ஆசை இருக்கா? இல்லைங்கம்மா, முருகர் படம் எடுக்கணும் ஆசை. அவ்வளோதான். நான் கோயில் கட்டுறதை விட இந்த முருகர் படம் எடுத்தேன்னா இன்னும் ஒரு 100 வருஷம் ஆனாலும் அதே யூடியூப்பில் இருக்கும், எங்கேயாவது இருக்கும், மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அது குறிப்பாக வடபழனி முருகரை பற்றி எடுக்கணும் தான் எனக்கு ஆசை. அந்த வடபழனி முருகர் எப்படி உருவானார், அந்தந்த கோயிலில் நடந்த என்ன விஷயம், என்ன அதில் யாரெல்லாம் பிரபலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே சார். வடபழனி கோயிலை பற்றியும் வடபழனி முருகனை பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார்.